வணக்கம் பிரபுகளே, இதுதான் நம்முடைய சின்ன தோட்டம். இதில் வந்து சுரச்செடி. இந்த சுரச்செடி வந்து நமக்கு அப்போக்கு இப்போ கறிக்கு காய் கொடுத்துருது. இந்த பாருங்க இருக்க ஒரு காய் பறிச்சிட்டோம். ஒரு காய் பறித்து கறி பண்ணி ஒரு பாதி இருக்குது. அடுத்து பாருங்கள், இப்போ தான் கத்தரி செடி வச்சுருக்கு வளர்கிறதுக்கு. கத்தரி செடி இப்போ தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. வெண்டிக்காய் வந்து காய்க்க ஆரம்பித்து நம்ம அது நிறைய 2-3 தடவை பறித்து கறி பண்ணி சாப்பிட்டுட்டோம். அருமையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டு. இலையெல்லாம் கிள்ளி விட்டுருக்கோம். இலையெல்லாம் கிள்ளி விட்டு அப்போ தான் அந்த செடி வந்து நமக்கு வந்து ஒரு அசைவு இல்லாமல் மேலும் மேலும் தழைவதற்கு உதவியாக இருக்கும். அதனால் அந்த செடியுடைய இலைகளை கிள்ளி விட்டுறது வந்து நமக்கு காயும் நிறையா காய்க்கும். இப்போ கிள்ளி விட்டுருக்கேன். இப்போ மறுகாய் பறிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த பக்கம் வந்து ஒரு பாகற்காயினுடைய கொடி வச்சுருக்கோம். இதுதான் நம்முடைய சின்ன தோட்டம். நம்ம வச்சு பராமரிச்சுக்கிட்டு வரோம். கறிக்கு வந்துடுது. கூட்டு கறி பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குது. போதுமானது.